ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்ல அதிகமாக கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு டெட் எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. இதில நெறைய டீச்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து அப்ளை பண்ண முடியுமா? அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் இதெல்லாமே போட்டு அப்ளை பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியம். டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு வந்து நம்ம கால் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கடுத்து ஹெல்ப்லைன்ல என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் டீச்சர் ஹூ ஆர் அப்பாயிண்டட் ஆன் ஆர் பிஃபோர் 1/9/2025க்கு முன்னாடி செகண்டரி டீச்சர்ஸாவோ அல்லது பிடி அசிஸ்டண்ட்டாவோ அண்ட் அதர் ஈக்குவலன்ட் கேடர். ஸோ அதுக்கான ஈக்குவலன்ட் கேடர்ஸ் டீச்சர்ஸும் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் டைம் ஸ்கேலில் இருக்கவங்க, கன்சால்டேட்டடில் இருக்கவங்க, பார்ட் டைம் பேயில் இருக்கவங்க, கவர்மெண்ட். அதுக்கடுத்து கவர்மெண்ட் எய்டடு ரெகனைஸ்டு ப்ரைவேட் ஸ்கூல். ஸோ ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸுமே என்ன பண்ணலாம், எழுதலாம். அதேமாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் எஸ்எம்சியாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டுமே கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ்எம்சி டீச்சர்ஸும் எழுதலாம். ஸோ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்ம டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு வந்து கால் பண்ணோம். அதில் வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து முக்கியம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எம்இஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த எம்இஸ் ஐடி யார் யாருக்கெல்லாமே இருக்குது, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எஸ்எம்சி ஸ்டாஃப் அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே நம்ம கிளாஸ் டீச்சர் அசைன் இதெல்லாம் பண்ணும்போதே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் டீச்சர்ஸாக இல்லைனாலும் நமக்கு வந்து எம்இஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்லையுமே ஒரு சில டீச்சர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சில டீச்சர்ஸ்க்கு வந்து இல்லை. ஆனால் இந்த எம்இஸ் நம்பர் அப்படிங்கிறது கட்டாயம் வேணும், சரிங்களா? ஏன்னா நேற்று கேட்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா, எம்இஸ் நம்பர் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இங்கே ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம வந்து பிஓட்ட அல்லது சிஓட்ட வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சைன் வாங்கணும், சரிங்களா? நம்மளுடைய ஹெச்எம்ஸ்ட இந்த மாதிரி சைன் வாங்கணும். அதுக்கடுத்து சிஓ பிஓ இவங்க அந்த கேடர் லெவலில், சரிங்களா? யாருக்கிட்ட நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பிடிஸ்னா அண்டு பிஜிஸ்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சைன் வாங்கியிருக்கணும். இந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்டேட் பண்ண முடியும். இன்னும் நிறைய டீச்சர்ஸ் வந்து இந்த சர்டிஃபிகேட்டே வந்து என்ன பண்ணாமல் இருக்காங்கன்னா வாங்காமல் இருக்காங்க. அது மீன்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, நிறைய ப்ராசஸ் வந்து கேட்குறாங்க, நிறைய ஃபார்ம்ஸ் இதெல்லாமே கேட்கறதுனால டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய டீச்சர்ஸு அப்ளை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ எம்இஸ் நம்பர் யார் யாருக்கெல்லாமே இருக்கோ அவங்க எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணி என்ன பண்ண ஆகணும், அந்த சைன் வாங்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே நமக்கு வந்து கேட்குது, சரிங்களா? சர்டிஃபிகேட் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராசஸில் கேட்குறது இந்த சர்டிஃபிகேட் தான். ஸோ அதுக்கு வந்து எம்இஸ் நம்பரு இது எல்லாமே தேவை. அதனால் எம்இஸ் நம்பரு எந்தெந்த டீச்சர்ஸ்க்கு வந்து இருக்கோ அவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையோ அல்லது எஸ்எம்சியோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் நம்மளை வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. நான் வந்து இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறேன், இருந்தாலும் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு மார்க் ஷீட்டு வரல, நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு எல்லாமே ஒரு சில பேர் சொல்லியிருக்கீங்க. மார்க் ஷீட்டும் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்ளை பண்ணும்போது, சரிங்களா? அப்போ அது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா கேட்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பரான குவாலிஃபிகேஷன் இருந்து எம்எஸ் நம்பர் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் எஸ்எம்சியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி. அதேமாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லே டிஃப்ரெண்ட் இதில் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் சரி எம்இஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் உங்களுக்கு வந்து டவுட்டு இருந்துச்சு, இன்னும் ஃபர்தராக டவுட்டு இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டிஆர்பியோட ஹெல்ப்லைன் இருக்குது, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், கால் பண்ணி கேட்கலாம். ஸோ சென்னையிலே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யாருனாச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக டிஆர்பி கூட என்ன பண்ணிக்கலாம், போயிட்டு உங்களுடைய டவுட்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வேலிட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஒன்லி அப்படின்னு இதிலே கொடுத்துருக்காங்க. தி சர்டிஃபிகேட் இஸ் வேலிட். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். இன்னும் நிறைய டீச்சர்ஸ் வந்து கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் 5 வருஷமாக ஒர்க் பண்ணேன், இப்போ தான் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம வந்து கரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னாடி எந்த இஷ்யூஸும் இருக்காது. நாளைக்கு வெரிஃபிகேஷனு இந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கும், சரிங்களா? அது வந்து பார்த்து வச்சுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸ் வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலோ அல்லது நான் ஏதாவது தகவல் வந்து மாற்றி சொல்லியிருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பற்றின ப்ராசஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற டீச்சர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.